உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்று ஜாப் ட்ரைனிங், இ-லேர்னிங், ஏஐ அசிஸ்டன்ட் இன்ஜினியர், டேஞ்சட் கோட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஒரு 600 பேர் இருக்கிறாங்க. அதுக்குள்ள பாடத்திட்டத்தை நம்ம ஏற்கனவே 2 பேட்டர்ன் அனுப்பிச்சிருக்கிறோம். இன்னைக்கு பேட்டர்ன் 3 3ல் 1லேருந்து 4 ஸ்லாட்டு பார்ப்போம். நம்ம இப்போ இந்த ஸ்லைட் பார்த்தீங்கன்னாக்க ஏர்லி பேர்ட் கேச்சஸ் த வார்ம். ஒரு பறவை கொடுத்துருக்கேன், அது ஒரு புழுவை சாப்பிடுது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் எக்ஸாம் தேதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. எக்ஸாம் தேதி வந்ததுக்கப்புறம் தான் நான் படிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு கால நேரத்தில் விரயமாயிடும். கோவிட்-19 கிட்டத்தட்ட அந்த 31ஆம் தேதியோட ஓரளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொஞ்சம் குறையும். திடீர்னு எக்ஸாம் தேதி என்றைக்கு வேணாலும் அறிவிக்கலாம். உங்களுக்கு கால நேரங்கள் கிடையாது. அதனால் இப்போ இருக்கிற காலத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நான் 8 ஸ்லாட் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். இன்றைக்கி 4 ஸ்லாட் அனுப்புகிறேன். திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்காக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏர்லி பேர்ட், அதிகாலையில் போகிற பறவைகளுக்கு தான் புழு பூச்சி கிடைக்கும். இது இங்கிலாந்து படம் அதை சிம்பாலிக்காக போட்டிருக்கேன். டோன்ட் வெயிட் ஃபார் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் சிபிடி எக்ஸாம் டேட். அது அறிவித்ததுக்கப்புறம் தான் படிப்பேன்னு இருக்காதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இருந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். ஸ்டார்ட் டுடே இட் செல்ஃப் அண்ட் ப்ராக்டிஸ். ஆமாம், கண்டிப்பாக பண்ணுங்க. இப்போ நம்ம இன்னைக்கு பேட்டர்ன் 3, P3னா பேட்டர்ன் 3. ஏற்கனவே 2 பேட்டர்ன் அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு. பேட்டர்ன் 1 அண்ட் பேட்டர்ன் 2 அனுப்பிச்சிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம பேட்டர்ன் 3 பார்க்க போகிறோம். பேட்டர்ன் 3ல் 100 கொஸ்டின் இருக்குது. அதில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர், உதவி மின் பொறியாளர்களுக்கு உள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சர் 100 கொஸ்டின் பார்க்க போகிறோம். இதை 4 பிரிவாக பிரிச்சிருக்கிறேன். அதாவது ஸ்லாட் 9, ஸ்லாட் 10, ஸ்லாட் 11, ஸ்லாட் 12. நாள் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 8 நாள் உங்களுக்கு நான் தனித்தனியாக பாடம் நடத்தியிருக்கேன், அனுப்பிச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இன்றைக்கி டே 9, டே 10, டே 11, டே 12, 4 நாளைக்கு உள்ள பாடங்களை இப்போ வரிசையாக பார்ப்போம். இப்போ நம்ம P3 ஏஇ ஸ்லாட் 9, டே 9, கொஸ்டின் ஆன்சர் 1லேருந்து 25 வரைக்கும். இப்போ உங்கள் கைண்ட் ரெமம்பரன்ஸ் ஃபார் த வியூவர்ஸ், உங்களுக்கு ஒரு ரெமம்பரன்ஸ் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி பெல் ஐக்கான் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இதுதான் எனக்கு செய்த உதவி. இப்போ நம்ம ப்ரீவியஸ் பேட்டர்ன் 1லேருந்து 8 வரைக்கும் உள்ள லிங்க்கு ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கிறேன். நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாக்க அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கும். புதுசாக யாராவது படிக்க விரும்புகிறேன் அப்படின்றவங்க இந்த லிங்க்குகளை பாருங்கள். இப்போ 1லேருந்து 4 வரைக்கும் இதில் கொடுத்துருக்குறேன். அடுத்த ஸ்லாட்டில் பாருங்கள் 5லேருந்து 8 வரைக்கும். அப்போ 8 ஸ்லாட்டுக்கு கொடுத்துருக்குறேன். நீ அடுத்தடுத்தாப்புல வரக்கூடிய ஸ்லாட்டுக்கு நான் தந்துக்கிட்டே இருப்பேன். நீங்கள் எந்த இதை வேணாலும் பார்த்து ஃபஸ்ட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தில் பார்த்துருந்தேன். 600 வேக்கண்ட் இருக்குது. டேஞ்சட் கோட், தமிழ்நாடு மின்சார வாரியம். இப்போ தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அப்படின்னு மாற்றிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில் 3க்கு சேர்த்து 600 வேக்கன்சி. எலக்ட்ரிக்கலுக்கு ஒரு 400, 425 இருக்கும். சிவிலுக்கு தனியாக, மெக்கானிக்கல் தனியாக இருக்குது. ஆனால் இதில் 1லேருந்து 40 மார்க் காமன் தான். அப்புறம் அவங்களுக்கு அந்தந்த சிலபஸ், அதாவது அவங்கவுங்க எலக்ட்ரிக்கல் உள்ளது, மெக்கானிக்கல் உள்ளது, சிவிலுக்கு உள்ளது, அந்தந்த சிலபஸில் போய் எடுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லெவல் 1 ஆஃபீஸர் கிரேடு. தமிழ்நாடு மின்சார வாரியம் 50 ஆண்டுகளாக பணி செஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் அது ஒரு கிடைப்பதற்கு அரிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அதில் நீங்கள் அரசாங்க வேலையில் சேரணும். நாங்கள் இருக்கிறப்பெல்லாம் ரொம்ப மார்க் இது சம்பளம்லாம் ரொம்ப கம்மி.
இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், 39,800லேருந்து 1,26,500 வரைக்கும் தர்றாங்க. இது வந்து பேசிக்கு. இன்னும் இதில் வந்து டியர்னஸ் அலவன்ஸ் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு நல்ல வசதி இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் சிலபஸ் பார்க்கணும்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் 4 15/2/2020 டிஎன்இபி வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துடலாம். மற்றபடி உங்களுக்கு இதில் என்ன அட்வான்டேஜ்னா, லேர்னர்ஸ் கேன் ஸ்டடி ஆன் தேர் ஓன் டைம் அண்ட் தேர் ஓன் பிளேஸ். நீங்கள் எங்கே வேணாலும் வீட்டில் இருந்துகிட்டே படிக்கலாம். உங்களுக்கு எப்போ எந்த நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்துக்கு வீட்டில் இருந்தே நீங்கள் படிக்கலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு நான் வசதி செஞ்சு வந்துருக்கிறேன். எப்போ டைம் கிடைக்குதோ பாருங்கள். Learners can study on their own time and their own place. ஓகே, என்னுடைய செல் நம்பருக்கு கொடுத்துருக்கிறேன். 8220641268. இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அட்ரஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம பாடத்திட்டம் 1லேருந்து 25 வரைக்கும் உள்ள கொஸ்டினுக்கு போகலாம். பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து எடுத்துருக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 1, a partial differential equation has a one independent variable இல்லைன்னா 2 or more independent variable இல்லைன்னா more than one dependent variable இல்லைன்னா equal number of dependent and independent variable கேட்டிருக்காங்க. இப்போ இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்ட் ஆன்சர். 2 or more independent variables. ஏன் அப்படின்னாக்கா, இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஹேஸ் ஒன்லி ஒன் இண்டிபெண்ட் வேரியபிள். அதாவது சாதாரண இது வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன். இது சாதாரண டிஃபரன்ஷியேஷன். இதெல்லாம் நீங்கள் படிச்சிடுறேன். சாதாரண டிஃபரன்ஷியேஷன்னா ஒன் வேரியபிள் இருக்கும். இப்போ இது வந்து அது வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy/dx சொல்கிறோம்ல. அது இப்போ பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கிறதுனால இது வந்து 2க்கு மேலே 2 or more than இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் வந்துடும். கொஸ்டின் நம்பர் 2, அதுவும் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன்ல தான். இஃப் XXX ஆர் XYZ dx dy dz is solved using cylindrical coordination where R is the region boundary by the plane x equal to 0, y equal to 0 and z equal to 0, z equal to 1 and x squared plus y squared equal to 1, then what is the value of that integral கேட்குறாங்க. 1/24 இல்லை 1/16 இல்லைன்னா 1/4 இல்லைன்னா 1/2 கேட்குறாங்க. இது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. இதுக்குள்ள எக்ஸ்பிளேஷன் நான் கீழே கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து அதை வீட்டில் இருக்கிறப்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு பேப்பர் எடுத்து எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள். அடுத்தாப்புல 3, கொஸ்டின் நம்பர் 3, ஃபைண்ட் dx dz dz where z equal to sin x squared plus cos y squared கொடுக்குறாங்க. இதை வந்து டெஃபினேஷன் பண்ண சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னாக்க 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 2x sin x ஸ்கொயர்டா, இல்லைன்னா x sin 2x இல்லைன்னா 2x sin x ஸ்கொயர்டா, இல்லைன்னா cos y ஸ்கொயர்டா, இல்லைன்னா டி வந்து 6x sin x ஸ்கொயர்டு cos y ஸ்கொயர்டான்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது வந்து சி, 2x sin x squared plus y squared. இதுக்குள்ள எக்ஸ்பிளேஷன் கீழே கொடுத்துருக்கேன். Here we use partial differentiation z equal to sin x squared into cos y squared. Dou x dou z dou x equal to cos x into 2x into cos y squared. பார்த்தீங்கன்னா dou z dou x equal to 2x sin x 2 cos y squared. 4வது கேள்விக்கு போகிறோம். டைவர்ஜென்ஸ் தேரம் இஸ் பேஸ்டு ஆன். இந்த டைவர்ஜென்ஸ் தேரம் எதை பேஸ் பண்ணியிருக்கு? காஸ் தேரத்தை பேஸ் பண்ணியிருக்கா, ஐஸ்டோக் லாவை தேர்வு பண்ணியிருக்கா, ஆம்பியர் லாவா, லென்ஸ் லாவான்னு கேட்குறாங்க. இது ஆக்சுவலாக ஏ கொஸ்டின். காஸ் லாவை டிபெண்ட், டைவர்ஜென்ஸ் தேரம் வந்து காஸ் லாவை டிபெண்ட் பண்ணியிருக்கு. என்ன சொல்கிறாங்க? இந்த டைவர்ஜென்ஸ் தேரம் ரிலேட்ஸ் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் அண்ட் வால்யூம் இன்டெக்ரல் into deviation d equal to pv which is Gauss law. இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 5க்கு போகிறோம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஸ்டோக்ஸ் தேரம்.
yi plus z is j plus xk. இதுக்கு என்ன வேல்யூன்னு கேட்குறாங்க. a வந்து i plus jயா, b வந்து j plus kயா, c வந்து i plus j plus kயா, இல்லைன்னா d வந்து மைனஸ் i மைனஸ் j மைனஸ் kயான்னு கேட்குறாங்க. இதில் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி. என்ன எக்ஸ்பிரஷன் சொல்லுது? The kernel of yi plus zj plus xk is I into 0 minus 1 minus j into 1 minus 0 plus k into 0 minus 1 equal to minus I minus j minus k. Since the kernel is 0, the value of Stokes theorem is 0. The function is said to be irrational. அதனால் வந்து இது வந்து ஆன்சர் வந்து டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 6. இஃப் எக்ஸ் ஆஃப் என் இஸ் எ ரியல் சீக்வன்ஸ் தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் x1 ஆஃப் ஒமேகான்னு கேட்குறாங்க. அதுக்கு 4 வித்தியாசமான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஏ வந்து சிக்மா இன்ஃபினிட்டி என் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் என் sin ஒமேகா என். பி அதே மாதிரி சி டி 4 ஆன்சர் வித்தியாசமான ஆன்சர் போர்டில் பார்க்குறீங்க. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து பி. என்ன சொல்லுது? மைனஸ் சிக்மா இன்ஃபினிட்டி என் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ட்டு எக்ஸ் ஆஃப் என் சைன் ஒமேகா என். இதை கரெக்ட் ஆன்சர். இது எக்ஸ்பிளேஷன் கீழே கொடுத்துருங்க, அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். Question number 7. If x of n is real signal, then x of n equal to 1 pi integral pi 0 xr omega cos omega n minus x1 omega sin omega n dw. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஏன் ட்ரூ? அதுக்குள்ள எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் எழுதி பாருங்க. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 8. If x of omega is the Fourier transform of a signal x of n, then what is the Fourier transform of a signal x of n minus k? 4 வித்தியாசமான ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த 4 ஆன்சரில் ஆன்சர் டி. என்ன சொல்லுது? e power minus j omega k dot x omega. அதுதான் ஆன்சரு. இது எப்படி வந்துச்சு இந்த ஆன்சர்ன்றதை கீழே இந்த ஃபார்முலா படி டெரிவேட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். அதையும் திருப்பி ரிப்பீட் பாருங்க. வாட் இஸ் த செட் ஆஃப் வேல்யூ ஆஃப் z for which x of z attains a finite value? இதில் வந்து a ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸா இல்லை ரேடியஸ் ஆஃப் டைவர்ஜென்ஸா இல்லைன்னா ஃபீஸிபிள் சொல்யூஷனா? நன் ஆஃப் த மென்ஷன்டு. இது 4. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். அது ஏன் அந்த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இந்த செட் வேல்யூ இந்த எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பாருங்க. What is the ROC of a casual infinite length sequence அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு 4 வித்தியாசமான ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. Determinant Z is less than R1. Determinant Z is greater than R1. R2 less than determinant less than R1. இல்லை none of the mentioned. ஆன்சர் வந்து B. Determinant Z greater than R1. Explanation. The ROC of a casual infinite sequence is of form determinant Z greater than R1, where R1 is the largest magnitude of the pole. Question number 11. The decreasing the number of iterations in Newton-Raphson method.
அதில் வந்து 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? the value of f of x must be increased, the value of f of x must be decreased, the value of f of x must be decreased, the value of f of x must be increased. இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. இதுக்குள்ள எக்ஸ்பிளனேஷன் நான் இந்த கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 12க்கு போவோம். The equation f of x is given as x cube plus 4x plus 1 equal to 0. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அது f of x equation. Considering the initial approximation at x equal to 0, then the value of x1 is given as 1.67, 1.87, 1.86, 1.85, 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இது சரியான ஆன்சர் வந்து சி, 1.86. அதுக்குள்ள அந்த டெரிவேஷன் கீழே கொடுத்துருக்குறேன், அதுபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆன்சர் 1.87, 85, 86. ஏன்னா x1 1.857, இது 5க்கு மேலே இருக்கிறதுனால 1 தூக்கியில் போட்டாங்க, 1.86. கொஸ்டின் நம்பர் 13. Solve the ordinary differential equation, சாதாரண ordinary differential equation by Laplace transformer y dash minus 2y minus 8y equal to 0, if y of 0 equal to 0 and y dash 0 equal to 6. அதுக்கு 4 ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்ட் ஆன்சர் வந்து ஏ, 3et cos 3t plus t sin t 3t. அதே கரெக்ட் ஆன்சரு. இது எப்படி இந்த ஆன்சர் வந்துச்சுன்றது இந்த எக்ஸ்பிளனேஷன் ஃபார்முலா படி போட்டு இங்கே காமிச்சிருக்கு, அதை நீங்கள் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கு. With the help of dash, Mr. Milling gave inverse Laplace transform formula. ஒரு உதவி செஞ்சுருக்கிறாங்க இந்த மிஸ்டர் மெலின் கேவ் இன்வெர்ஸ் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்க்குறதுக்கு. அது என்னன்னு கேட்குறாங்க. தியரி ஆஃப் கால்குலஸா, இல்லை தியரி ஆஃப் ப்ராபபிலிட்டியா, இல்லைன்னா தியரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸா, இல்லை தியரி ஆஃப் ரெசிடியூஸான்னு கேட்குறாங்க. இது கரெக்டான ஆன்சர் வந்து தியரி ஆஃப் ரெசிடியூஸ். அதுக்கு அந்த தியரி ஆஃப் ரெசிடியூஸுக்கு கீழே let f of t be the function in time, the Laplace transform என்னது டைம் ஃப்ரீக்வன்சி டொமைனை மாற்றுறது. நீங்கள் பியில் படிச்சுருக்கீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா Laplace transform is the function of L f of t equal to f of s. So the inverse Laplace transform of f of x comes out to be the function of f t in time. The formula of our Laplace transform is derived using the theory of residues by Mr. Melin. Mean of constant A is dash னு கொடுக்குறாங்க. அது வந்து 0வா, ஏயா, இல்லை a/2வா, இல்லை 1ஆன்னு கேட்குறாங்க. இது சரியான ஆன்சர் வந்து பி. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இங்கே கீழே கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதை வந்து தவறாமல் பாருங்கள். இப்போ கொஸ்டின் நம்பர் 16க்கு போவோம். Run scored by batsman is 5 one-day match, or run scored by batsman in 5 one-day matches. 5 மேட்ச்சில் ரன்னு ஸ்கோர் பண்ணுற இதை போட்டிருக்காங்க. 50, 70, 82, 93 அண்ட் 20. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து கேள்வி கேட்குறாங்க. 25.79 இல்லை 25.49, 25.29 இல்லை 25.69 கேட்குறாங்க. சரியான ஆன்சர் வந்து ஆன்சர் ஏ. இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு உள்ள ஃபார்முலா கீழே கொடுக்குறாங்க. எக்ஸ்பிளேஷன். இந்த மீன் ஆஃப் 5 இன்னிங்ஸ் இஸ், அந்த 5 இன்னிங்ஸ் உள்ள மீன் பாருங்கள். 50 கூட்டல் 70 கூட்டல் 82 கூட்டல் 93 கூட்டல் 20. இது 5ஆவது வகுக்கிறப்ப ஆவரேஜ் 63ன்னு தெரியுது.
இந்த 63 என்ன பண்ணுறாங்க, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஃபார்முலாவில் போடுறாங்க. ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஃபார்முலா என்ன சொல்லுது, 1/n xn மைனஸ் மீன் ஸ்கொயர்ட் ஹோல் பவர் 0.5. இது அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 25.79 எங்கே வருது, ஆன்சர் ஏ. இந்த ஃபார்முலாவை நீங்கள் திருப்பி வச்சுங்க, ஞாபகத்தில் வச்சுங்க. டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்து ஷூட் பண்ணி போடணும். கொஸ்டின் நம்பர் 17. If E denotes the expectation, the variance of random variables, x is denoted as x of E of x squared இல்லை E of x squared minus E of x whole squared இல்லை E of x squared இல்லை 2EX கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் வந்து பி. எக்ஸ்பிளனேஷன் கீழே நம்ம கொடுத்துருக்கணும். காஸ் தேரம் யூஸ்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ரேஷன்ஸ். இந்த கீழே இருக்க ஆப்ரேஷன் 4 பார்த்தீங்கன்னா இதில் காஸ் தேரம் வந்து கேட்குறாங்க. கிரேடியண்டா, கருலா, டைவர்ஜென்ஸா, லேப்லேசியன் கேட்குறாங்க. இதில் சரியான ஆன்சர் வந்து டைவர்ஜென்ஸ். ஆன்சர் வந்து கீழே கொடுத்துருக்கு. The Gauss divergence theorem uses divergence operator to convert surface to volume integral. It is used to calculate the volume of the function enclosing the region given. Okay, yeah. Question number 19 go. The divergence theorem for a surface consisting of sphere is computed in which coordinated system? Cartesian, cylindrical, sphere, depends on the function கேட்குறாங்க. ஆன்சர் வந்து depends on the function and இது கொடுத்துருக்கேன் கீழே பாருங்க. கொஸ்டின் நம்பர் 20. If a function is described by f equal to 3x plus z y squared minus sin x squared z xz plus y e power xy, then the divergence theorem value in the region 0 less than x less than 1 இல்லைன்னா 0 less than y less than 3 and 0 less than z less than 2 will be 13 26 or 39 or 51 கேட்குறாங்க. ஆன்சர் வந்து 39. அந்த டைவர்ஜென்ஸ் தேரத்தில் ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். கொஸ்டின் நம்பர் 21. Which of the following kinetic function is smaller? கைனடிக் ஃபங்க்ஷனில் ஸ்மாலர் கேட்குறாங்க. லிமிட்டிங் ஃபங்க்ஷனா, ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனா, ரோலிங் ஃபங்க்ஷனா, இல்லை காட்டி ஸ்லைடிங் ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. இது ஆக்சுவலாக ஆன்சர் வந்து சி, ரோலிங் ஃபங்க்ஷன். கொஸ்டின் நம்பர் 22. Whenever the distributed loading acts perpendicular to an area in intensity varies, லீனியர்லியா, நான் லீனியர்லியா, இல்லை பேரபோலிக்லியா, இல்லைன்னா கியூபிக்லியான்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஏ, லீனியர்லி. அந்த எக்ஸ்பிரஷன் கீழே இருக்கு பாருங்க. The load intensity is varying linearly in the structures. Thus, the intensity is not varying parabolically, not it is a cubically. It cannot be a vector also. Thus, the intensity are linearly variable. இப்போ கொஸ்டின் நம்பர் 23. Moment of inertia is the integration of the square of the distance of the centroid and the dull area along the whole area of the structure. ட்ரூ ஆ ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. இது வந்து ட்ரூ. இதுக்குள்ள ஆன்சர் வந்து எக்ஸ்பிளனேஷன் கீழே கொடுத்துருக்கோம். The moment of inertia of the section is the integration of the sequence of the distance of the centroid and the dull area along the whole area of the structure. This is having much significance in the various fields in the engineering sector. The main type are the I-section structures which are being much used. Question number 24 என்ன சொல்லுது? There is a perpendicular axis theorem. ஆமாம், for the area அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து ட்ரூ ஆ ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. இது வந்து ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஏன் இதுக்குள்ள எக்ஸ்பிளனேஷன் கீழே கொடுத்துருக்கணும். There is a no perpendicular axis theorem for the area. In fact, there is a theorem as parallel axis for any area. Thus, we have the theorem
which is usual to, and the two mutually perpendicular moment of inertia. இந்த ஸ்லாட் நம்பர் 9 இதில் உள்ள கடைசி கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். பேட்டர்ன் 3ல ஸ்லாட் 9 உள்ள கடைசி கொஸ்டின். The principle of work was proposed by mathematician Jean Bernoulli, physicist Jean Bernoulli, chemist Jean Bernoulli, John Jean Bernoulli. கேட்குறாங்க. இது ஆன்சர் வந்து ஏ. மேத்தமெட்டிஷியன் ஜீன் பெர்னோலி. இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்கிறது? The concept of work was proposed by Jean Bernoulli. He was mathematician. It was proposed in 18th century. It gives us various alternative methods to calculate the work done. This is the answer. Okay. Thank you for your learning. உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.